ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து தீபாவளி எபிசோட் 7 பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட்டு மினி ஜாங்கிரி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 2-3 டைம் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த உளுந்தை நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் இல்லை கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சா நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் அந்த ஜாங்கிரி டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம். நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கணும். இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்து மாவை நல்லா கலக்கிக்கணும். மாவை நல்லா கலக்கிட்டு நான் வந்து நம்ம வந்து ஆயில் பேக்கெட்டு இல்லைன்னா பால் பேக்கெட்டு அந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த மாவை வந்து அதை ஜாங்கிரி வந்து புளியலாம். நான் வந்து பால் பாக்கெட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலக்கி வச்சுட்டேன். நம்ம வந்து நார்மலாக வந்து பணியார சட்டியிலும் சுடலாம் இந்த ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி. இல்லைனா வந்து நம்ம வந்து அகலமான கடாயில் கூட சுடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த பணியார சட்டியில் சுட போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அந்த மூழ்கிற பாதி அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு புளியிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா எல்லா அந்த இதுலேயும் குழியிலையும் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை வந்து நம்ம வந்து பால் பேக்கெட்டில் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பால் பேக்கெட்டை கட் பண்ணிட்டு நல்லா அந்த பால் பேக்கெட்டில் ஃபுல்லாக மாவை நல்லா போட்டுட்டு அந்த பேட்டரை ரப்பர் பேண்ட் போட்டுட்டு கீழே சைடில் அந்த லாஸ்ட்டு இதில் வந்து ஹோல் போட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இப்படி வந்து ஈஸி, இது புழிஞ்சிடலாம். அவ்வளோதான். ஒரு 2-3 சுற்றிட்டா ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நான் எல்லா குழியிலையும் போட்டுடுறேன். இது வந்து ஸ்லோவிலே வச்சுக்கணும் ஸ்டவ்வு, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் 2 சைடும் ஒரு சைடு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மினி ஜாங்கிரி. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா குழியிலையும் இந்த மாதிரி நான் வந்து இந்த பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த ஜாங்கிரி. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா எம்மியாக இருக்கும் இந்த மினி ஜாங்கிரி. இப்போ பாருங்கள், நான் எல்லா சைடும் திருப்பி விட்டுக்கிறேன். மினி ஜாங்கிரியை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பினதுக்கப்புறம் இந்த கலரில் இருக்கும். உங்களுக்கு கலர் மாறி இருக்க பாருங்கள். சூப்பராக ஜூஸியாக இருக்கும் இந்த மினி ஜாங்கிரி. இதுக்கு வந்து ஒரு பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு நான் சர்க்கரை ஆட் பண்ணிட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கம்பி பதம் தேவையில்லை. இதுக்கு கொஞ்சம் பிசுக்கு பதம் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மினி ஜாங்கிரியை ஆல்ரெடி எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கணுமா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் மினி ஜாங்கிரியை இந்த புளிப்பணியார இதில் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த பதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து மினி ஜாங்கிரியை சேர்த்துக்கிறேன். ஒரு சில பேர் வந்து லெமன் புழிஞ்சிப்பாங்க. இதில் ஒரு டேஸ்ட் அது வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணணுன்னு. நான் வந்து லெமன் ஆட் பண்ணல. நான் இப்படியே வந்து அந்த சூடான பாவில் வந்து இந்த ஜாங்கிரியை போட்டுடுறேன். போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.